ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பராக பால்கோவா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த பால்கோவா. நம்ம கடைகளில் போய்ட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வாரம் வரையும் வீட்டை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி அது பக்கத்துலேயே ஆளுங்கிற பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் எடுத்திருக்கேன். வாட்டரோடு எடுத்திங்கன்னா டைம் வித்தியாசம் ஆகும். க்ரீம் மில்க்கு எடுத்தால் தான் நமக்கு சீக்கிரமாக பால்கோவா ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு பற்ற வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கீழே விழுகாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்படி அடிக்கடி கலந்து விட்டால் தான் அடியில் நமக்கு அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கிற ஸ்டேஜு கொதித்து பொங்கி கீழே விழுகிறதுக்குள்ளேயும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நமக்கு ஆடை மாதிரி வருது பாருங்கள், அந்த நுர ஆடை மாதிரி, அதை நம்ம எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஆடையை எடுத்து விட்டு ஃபுல்லாக அதை உடச்சி விட்டு கலந்து விடணும். நமக்கு இந்த பால்கோவாவுக்கு ஆடை தேவையில்லை. ஆடை வரக்கூடாது, நல்லா இருக்காது. நம்ம ஃபுல்லாக சுற்றி இருக்கிறத எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருப்போம். இது மாதிரி நம்ம அடிக்கடி ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கலந்து விடுவோம். நம்ம இதே மாதிரி தான் செஞ்சுட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் சிம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆடை நிறையா வந்துடும். நமக்கு சீக்கிரம் வேலையும் முடியாது. இது பால்கோவாவுக்கு நம்ம பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்து கலந்து விடணும். இப்போது பேச்சலாக வச்சுட்டு ஒரு சில்வர் ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு பால் வற்றி எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நமக்கு சில்வர் ஸ்பூன் இல்லாட்டி சில்வர் கரண்டி அப்படின்னா அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த பால் ஆடையை எடுத்து விட்டு நமக்கு கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது சுகர் பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். இதுவே நல்ல ஸ்வீட் அதிகமாக தான் இருந்தது. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1/2 கப்பு சேர்த்தா போதும். இல்லைனா சில பேர் ஓரளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் கம்மியோட சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டு செஞ்சுட்டே இருப்போம். எந்தளவுக்கு வற்றி வந்துருச்சு பாருங்கள். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வந்திருக்கு. இப்போது இது மாதிரி நம்ம கை விடாமல் பக்கத்துலேயே இருந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்குன்ட்டு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுக்கும்போது பாருங்கள் இவ்வளோ அழகாக தனியாக வருதுன்ட்டு. நமக்கு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஆறுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஹீட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இன்னும் நமக்கு நல்லா அது பால்கோவா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியை எடுத்து இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பால்கோவா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி பால்கோவா சூப்பராக செய்யலாம். நீங்கள் க்ரீம் மில்கில் தான் செய்யணுன்ட்டு இல்லை. இதுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மாட்டுப்பாலில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். டைம் மட்டும் நமக்கு மாறும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது நான் 1 லிட்டர் பால் எடுத்தேன். இதிலே நமக்கு ஒரு 400 கிராம் பால்கோவா நமக்கு வந்திருக்கு. பாருங்க, இதை வச்சு நம்ம ஆசை தீர வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு பாதாம் மில்க் இருக்குது பாருங்கள், அது மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது இது மேலே நம்ம அழகுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லைனா பிஸ்தா இருந்துச்சுன்னா பிஸ்தா சேர்த்துக்கலாம். இல்லைனா திராட்சை இருக்குது பாருங்கள், அதை கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் பாதாம் சேர்த்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கட் பண்ணி நான் சேர்த்தேன். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். இது அழகுக்காக தான் சேர்க்குறோம்.
இன்னொன்று நமக்கு நல்லதும் கூட பாதாம். அதனால் இப்போது நமக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.